ஹாய் ஹலோ வணக்கம். கலையின் காமெடியில் இன்று ஒரு ஜெயிலில் 3 கள்ள நோட்டு அடிக்கிற ஆளுங்க 3 பேரும் பேசிக்கிறாங்க. நீ தான் சூப்பராக கள்ள நோட்டு அடிப்பேங்கிறியே, அப்புறம் எப்படி மாட்டிக்கிட்ட? என்னப்பா சொல்கிறது, நம்ம தானே அடிக்கிறோம் இவ்வளோ செலவு பண்ணி அப்படின்னு கவர்னர் கையெழுத்துக்கு பதிலாக என் கையெழுத்தை போட்டுட்டேன். அதுக்கு போய் பிடிச்சி உள்ளே போட்டாங்க. அது சரி, நீ எப்படி மாட்டின? நான் நல்லா கள்ள நோட்டு தான் அடிப்பேன். 8 லட்ச ரூபா கொடுத்து புதுசாக மிஷின் வாங்கி கள்ள நோட்டு அடித்தேன். அந்த ரூபா நோட்டுலாம் பார்த்தா கவர்மெண்ட் அடிக்கிற ரூபா நோட்டு மாதிரியே இருக்கான். அதுக்கு உள்ளே தள்ளிட்டாங்க. ஒரு பழக்கடையில், பழம் வேணும்ப்பா, ஒன்றா வேணுமா சீப்பாக வேணுமா? ஒன்று வேணும், ஆனால் சீப்பாக வேணும். திராட்சை நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். சரி, 1 கிலோ கொடுங்க. இனிக்குமா? நல்லா இனிக்கும் சார். புளிச்சதுன்னா காசே வேணாம். அப்போ புளிப்பாக இருக்கிற பழமா 1 கிலோ போடு. 2 ஃப்ரெண்ட்ஸு. என் பையன் எவ்வளோ வேகமாக சைக்கிள் ஓட்டினாலும் எங்கேயும் மோதி விழவே மாட்டான். எப்படிரா? அவன் ஸ்டாண்டு போட்டுல ஓட்டுவான். ஒரு ஹாஸ்பிட்டலில் டாக்டர், சொல்லுங்கள் என்ன ப்ராப்ளம்? மனசு ரொம்ப உடஞ்சி போச்சு டாக்டர். நர்ஸ், அந்த ஃபெவிகால் டப்பாவை எடுத்துகிட்டு வாமா. என்ன டாக்டர் நீங்கள்? அது சரி டாக்டர், அந்த நெஞ்சு வலி எப்படி வருது? ஸோ சிம்பிள், நெஞ்சிலிருந்து தான். டாக்டர், உங்கள் கூட பேசுகிறத விட நெஞ்சு வலியே பரவாயில்ல. டாக்டர், இந்த கண்ணாடியை போட்டாலே ஏதோ பூதம் நடமாடுற மாதிரியே தெரியுது டாக்டர். உங்கள் மனைவியை முதல்ல உட்கார சொல்லுங்கள். உங்கள் முன்னாடி நடக்க வேண்டாம்னு சொல்லுங்கள். ஒரு வீட்டில் ஒரு மனைவி புலம்புறாங்க. கடவுளே, நானும் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கேன், கூரையை பிச்சுக்கிட்டு பணம் கொட்டணுன்னு. ஒரு தடவை கூட கொட்டலையே. நானும் எவ்வளோ நாள் தான் ஏழையாகவே இருக்கிறது. ஏண்டி, மாடி வீட்டில் எப்படி கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டோம்? அட ஆமாம்ல. இப்போ நான் என்ன பண்ணுறதுங்க? மாடி இடிச்சுவிட்டு கூரையை கட்டு, அப்புறம் பாரு பணம் கொட்டுன்னு கொட்டும். அட இவ்வளோதானா? உடனே போய் இடிக்கிறாங்க. என்னது இடிக்கிறியா? அடியே, இது வாடகை வீடுடி. ஒரு ஸ்கூல் டீச்சர், ஏன்டா நேற்று ஸ்கூலுக்கு வரல? எங்கள் பாட்டி செத்துட்டாங்க டீச்சர். எப்போ செத்தாங்க? 2 வருஷத்துக்கு முன்னாடி டீச்சர். டேய், 2 வருஷத்துக்கு முன்னாடி செத்ததுக்கு நேற்று ஏன்டா லீவ் போட்டேன்? என் பாட்டி செத்த அன்றைக்கி நான் லீவே எடுக்கல டீச்சர். அதனால் அன்றைக்கி ஏன் லீவ் போடல? ஏன்னா அன்றைக்கி சண்டேவாக போச்சு டீச்சர். சில ஹோட்டலில் தண்ணியை கேட்டால் தான் தருவாங்க, ஆனால் வடையை கேட்காமலே வச்சுட்டு போயிடுறாங்க. அட ஆமாம்ல. சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.